வணக்கம். ஜனனி ஜென்ம சவிக்கையுமாம் வர்த்தனிகள் சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணிய நாம் இலக்கியதே ஜென்மது ஹரியோம் நம்ம பகவதேகாளி பத்திரகாளி ராராவாவா அட்டம் பேதம் குறுக்கம்பட்டு சிவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. இப்போ குரு பயிற்சி பற்றி பேசுகிறோம். விஸ்வாவாசி வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி எப்படின்னா மேசராசிக்கு, அதாவது 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டா, 3ஆம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது. குரு ரியலாகவே மேசராசிக்கு 2 இல்லை 9 12க்கு அதிபதி. குரு 3ல் போய் மறையிறது இந்த ஜாதகத்துக்கு பாக்கியம் அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய இடத்த மறைவுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்குது. ஆனால் இது மேசராசியில் ஒரு ராசிக்கு 12 கோடி பேர் இருக்கிறாங்க. மேசராசி பொறுத்த வரைக்கும் அவியவி வயசுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கமெல்லாம் நடக்கும். மேசராசி பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போய் இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை கலஸ்திரஸ்தான பார்க்குது. அப்போ இது வரைக்கும் கலஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கலஸ்திரமாக அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, குடும்பம் இல்லாத குடும்பம் பிரிஞ்சவர்களுக்கு குடும்பம் ஒன்று சேரு 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகத்துக்கு ரியலாகவே 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்குது 7ஆம் பார்வையாக. பாக்கியம் நிறையும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் நிறையும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்க்குது. அப்போ என்ன தொழில் செஞ்சாலும் இது வரைக்கும் பெரிய லாபம் பெரிய இதுகளெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சினால் அவங்க லாபம் நல்லா ஈட்டுவாங்க. இதில் என்னென்னா குரு 3ல் மறையுது. தைரியம் வீரியம் சகோதரஸ்தானம் இந்த இருக்கிற இடத்த குரு கெடுத்து போடுவாரான். 3ஆம் இடத்துக்கு உண்டான கெடுபலன்கள் இந்த ஜாதகத்தில் நிறையா நடக்கும். அதுக்குண்டான ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக அவங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் வந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். இல்லை திசாபுத்திகள் மாரக திசை அஷ்டமாதிபதி திசை வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கெடுபலன்கள் நடக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோசி ரீதியான அமைப்புகளை நாம் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.